ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK12 தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்க்கலாமா? எஸ், பொன்னேரி பல்தன் பெங்கால் வாரியர்ஸ்ட்டை 45-36 ஜெயிச்சிட்டாங்க நேற்று. அது ரிவ்யூ ஆல்ரெடி போட்டோம். அதே மாதிரி நவீன் எக்ஸ்பிரஸ் எடுத்த பாயிண்ட்டு ஹரியானா ஸ்டீலில் ஜெயிச்சதையும் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்குறவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன்னு கருத்துக்களை சொல்லிட்டுங்க. சாகர் ஒரு வாரம் இல்லையா சார், அவரை பார்த்தா பீச்சில் பார்த்தா, மவுண்ட் ரோட்டில் பார்த்தா, வேலைச்சேரில் பார்த்தா, சினிமா தேட்டரில் பார்த்தா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்குறவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். விளையாடுவாரா மாட்டாரா சனிக்கிழமை, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்கேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். ரைட். இப்போ கோச் என்ன சொன்னார் பார்த்துருவோம். கோச் அண்ட் கேப்டன் பெங்கால் வாரியர்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சாங்க. சும்மா கிளி பேப்பர் கீச்சு போட்டார்ல, அவர் தான் தேவா. அங்கே அவர் வந்திருந்தார். அவர் பங்குக்கு நல்லா தான் விளையாண்டார். 17 பாயிண்ட். ஒரே ஆள் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ண என்ன பண்ண முடியும்? எனிவே கோச்சுகிட்ட கேட்டாங்க. அப்புறம் கோச், ஃபஸ்ட் ஹாஃப் க்ளோஸாக போச்சு உங்கள் மேட்ச்சு, செகண்ட் ஹாஃபில் தான் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை? அதை பற்றி சொல்லுங்கன்னாரு. சொன்னார், फर्स्ट हाफ 4 या 5 पॉइंट लीड चल रहा था, उसके बाद 2 में हम लोग कैच हो गए, वही टर्निंग पॉइंट है हमारा. बाद में एक ही रह गया था, हमसे ज़्यादा मिस्टेक हो गई इंटर. அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப க்ளோஸாக தான் போயிட்டு இருந்தது. 4-5 பாயிண்ட் தான் இங்கே அங்கே போயிட்டு இருந்தது லீடு. அதுக்கப்புறம் 2 வாட்டி நாங்கள் அவுட் ஆகிட்டோம். கேட்ச் ஓகேன்னா 2 எங்களோட டிஃபெண்டர் அவுட் ஆகிட்டாங்க. அங்கே தான் டர்னிங் பாயிண்ட்டு. ஒரே ஒருத்தர் தான் பாக்கி இருந்தார் மேட்டில். அப்போது ஃபஸ்ட்டு மிஸ்டேக் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அந்த இடத்துல நாட் அவுட் இல்லாமல் பாயிண்ட் எடுத்திருந்தால் லீடு கூட கிடச்சிருக்கலாம், நாங்கள் மேட்ச் கூட ஜெயிச்சிருந்துருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு டிஃபென்ஸில் ஆச்சு. அப்புறம் செகண்ட் மிஸ்டேக் ரைடரு. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. பர்த்தாகையான்ட்டார், ப்ரெஷர் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், உங்களோட டீம் காம்பினேஷன் வந்து இப்போ தான் செட் ஆகுது, பணம் தளர விடாதீங்க, அதான் அதுக்கு அர்த்தம். புனேரி பல்தன் ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்காங்க ஒன்றாவே. அவங்களது செட் ஆகிடுச்சு, ஸ்டாண்டர்டு நல்லா இருக்குது அவங்களது. அண்ட் நீங்கள் பாசிட்டிவ் என்ன சொல்கிறீங்க? மன்பிரீத் நல்லா விளையாடுற பேருக்கு உங்களுக்கு, யங்ஸ்டர் வேறு, அவரோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் ஹாப்பியாக கும்பது ஹாப்பியானாச்சு இந்த மாதிரி கேட்டாங்க. சொன்னார், எஸ், எங்கள் டீம் வந்து இன்க்ளூடிங் தேவாங் எல்லாருமே யங்ஸ்டர்ஸு, எல்லா ரைடரும் யங்ஸ்டரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தே ஆர் கெட்டிங் மோட்டிவேட்டட். அது தேவாங்கும் நல்லா லீடிங் நல்லா பண்ணுறாரு கேப்டன்சி. அண்ட் கை சம்வேர் மிஸ்டேக் நடக்க தான் செய்யும், எல்லா இடத்துலையும் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அண்ட் மெனி பிளேயர், டிஃபென்ஸ்லேயும் மெனி பிளேயர் இருக்காங்க, ரைடிங்கும் புதுசாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் ப்ரெஷரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டீம் நல்லா செட் ஆகி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ ப்ரெஷர் அவங்களால அப்சர்வ் பண்ண முடியல, பட் ஸ்லோலி தே வில் அப்சர்வ் அப்படின்னாங்க. ரைட். 2 கேள்வி தான் அவர்கிட்ட, தேவாங்கிட்ட கேப்டன். அப்புறம் நீங்கள் 17 பாயிண்ட் எடுத்தீங்க, டிஃபென்ஸ் கொஞ்சம் டைட் ஆகியிருக்கலாமோ அப்படின்னு கேட்டார். சொன்னார், ஸ்போர்ட்ஸில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது, நான் நிறைய ரைட்டு தான் எடுத்தேன், மேரி கல்த்தின்னு ரொம்ப ஒத்துக்கிறார் அவர். இட் வாஸ் மை மிஸ்டேக். ஆஃப் டைமுக்கு முன்னாடி நான் அவுட் ஆகிருக்கூடாது, அவுட் ஆகிட்டேன். லாஸ்ட் ரைடு இருந்து தான் ஆஃப் டைமுக்கு முன்னாடி நான் அவுட் ஆகிட்டேன். அங்கே தான் மேட்ச் மாறிச்சு. அது வரைக்கும் மேட்ச் ஈக்குவலாக தான் போயிட்டு இருந்தது. ஆஃப் டைமுக்கு அப்புறம் அண்ட் நாங்கள் ரைடு பாயிண்ட்டும் எங்களுக்கு கிடச்சிது. அண்ட் கை மேரா கல்த்தி ஏன்ட்டார். அதான் சம்வேர் டவுன் த லைன் என்னோட மிஸ்டேக் தான் அது மெயினாக. அண்ட் குரூஷியல் டயத்தில் நான் அவுட் ஆகிட்டேன். அதுலேருந்து பவுன்ஸ் பேக் பண்ண முடியல. உட்னி சகானார், அதுலேருந்து ஐ குட் நாட் பவுன்ஸ் பேக். பட் எனிவே ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடக்கிறது உண்டுன்னு சிம்பிளாகவும் அம்பிளாகவும் சொன்னார். ஒரே ஒரு கேள்வி தான் அவர்கிட்ட, கோச்சில் 2 கேள்வி. ஸோ உங்கள்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன கேள்வி வேணால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதே மாதிரி அடுத்தது வருது, மன்பிரீத் சிங் ஜெயிச்சிட்டாங்களே நவீன் எக்ஸ்பிரஸ். அவங்க என்ன சொன்னாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, அதை வீடியோ எடுத்துகிட்டு வரேன். எங்களுக்கு தேவையான அவங்க ஆதரவு தான். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மேட்சை பற்றி, தேவாங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி, ஒரு ஸ்பீச்சை பற்றி, புனேரி பல்தனை பற்றி சொல்லுங்கள். அஸ்லாம் இனாம்தார் அவங்களும் வந்தாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, சொன்னாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் என்ன சொன்னாங்களோ 2வது மேட்ச் என்ன அதே தான் சொன்னாங்க. அதனால் அதை பற்றி ஜாஸ்தி பேச வேணாம், உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுடுவேன். அதனால் தேவாங் அண்ட் பெங்கால் வாரியரை பற்றி பேசுகிறான்னு பேசிட்டேன். அமைதியின் சிகரம் அவங்க கோச்சு நவீன், கோச் அப்படியே அமைதி வந்துடுறாரு. சொல்லிட்டேன். உங்களோட ஒப்பீனியன் எதாவது சொல்லுங்கள். பொறுப்பு நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.